உப்பு காரம் எல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கு. எனக்கு உங்களுக்கும் தான் வாங்க. பா செம்மையா இருக்குங்க. அருமையா இருக்கு. 4 பொருள்லாம் சொன்னீங்க அது. ஆமா. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. செம்ம. இவர் செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 4 பொருள் வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்றத பார்க்க போறோம். அதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. புளி, மிளகாய்த்தூள், வெங்காயம், பூண்டு, அவ்வளோதாங்க. ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு குழம்பு வச்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக அப்பளம் கூட வச்சுக்கலாம். அப்பளம் இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்றது நம்ம வாழ்கிறதுக்கு தான் சாப்பிட்றோமே தவிர நம்ம உயிரை வாழணும். நம்ம ருசிக்காக எல்லாம் சாப்பிடல. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம். அதனால இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம சாம்பார் வெங்காயத்தெல்லாம் தேடி அலைய வேண்டாம். விலையும் ஜாஸ்தி. பட் நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத நிலைமையில இருக்கோம். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ நான் 4 பேருக்கு 2 வேளை சாப்பிட்றதுக்கான குழம்பு நான் செய்ய போறேன். அதனால இதை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாகவே கட் பண்ணுங்க. ரொம்ப பெருசா வேண்டாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம காயெல்லாம் இல்லாத டைம்ல இது ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கலாம். எந்த காயும் தேவைப்படாது. இதுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி கூட போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதை பூண்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, உரிச்சிட்டு முழுசா போட்டா கூட நிறைய பூண்டு செலவாகிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, உரிச்சிட்டு கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூண்டோட ஸ்மெல் நல்லா இருக்கும். குழம்புக்கு நம்ம நிறைய போட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்த ஐட்டம்ஸும் நம்ம நிறைய செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். பாருங்க, 2 வெங்காயம் நம்ம வெட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை உரிச்சிக்கலாம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பூண்டுல ரொம்ப எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி உணவுலையுமே நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதுக்கு பூண்டு நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். பட் இந்த நேரங்களில் பொருளெல்லாம் ஒரு அளவோட நம்ம சேர்த்து செஞ்சுக்கிட்டாதான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் பொருளெல்லாம் இருக்கும். அடுத்து நம்ம இன்னும் ஒரு 15 நாள் கிட்ட நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது இருக்கு. அதனால பார்த்து பக்குவமாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த பூண்டை தான் நான் உரிச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம பூண்டு ஆக்சுவலி முழுசாக கூட போடலாம். பட் நம்ம பூண்டு கொஞ்சம் கம்மியாக போடுறதுனால என்ன பண்ண போகிறேன்னா, உரிச்சிட்டு நான் கட் பண்ணி தான் போட போகிறேன். இப்போ கட் பண்ணி போடும்போது குழம்புல அந்த பூண்டோட வாசனை நல்லா இறங்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப பெருசாக இருந்தால் சில பேர் அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றாங்க. சின்னதாக இருந்தேன்னா அது குழம்போட அதை சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. பூண்டை உரிச்சாச்சு. உரிச்சிட்டு இந்த பூண்டை இந்த மாதிரி சின்னதாக நீளமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழம்புல நிறைய போட்ட மாதிரியும் இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். பெருசாக இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கெலாம் இப்போது அந்த மாதிரிலாம் தூக்கி போட முடியாது. சின்னதாக இருக்கவே அது குழம்போட சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். பூண்டு ரொம்பவே எதிர்ப்பு சக்தி ஜாஸ்திங்க பூண்டுக்கு. தினமும் நம்ம பூண்டு சமையலில் பூண்டு இஞ்சி தினமும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய தேவைன்றாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, தினமும் நம்ம பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள்லாம் நம்ம சாப்பாட்டில் நிறையவே சேர்த்துக்கணும்.
இஞ்சி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் வந்து கொஞ்சமாக இஞ்சி தட்டி நல்லா அரைச்சிட்டு அதை தண்ணியில் கலக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் ஆனவுடனே என்ன ஆகும், அந்த இஞ்சியில் இருக்க அந்த சுண்ணாம்பு தன்மையெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இஞ்சி சாறை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சளியும் சேராது, அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டைம் நிறைய எடுக்காது. ஏன்னா காயெல்லாம் போடல பார்த்தீங்களா, வெறும் வெங்காயம் தான் போட போகிறோம், பூண்டு போட போகிறோம். அதனால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும் நம்மளுக்கு இந்த வெங்காயம் பூண்டு உரிச்சு வெட்டுற டைம் தான். மற்றபடி அவ்வளோ டைம்லாம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து அப்பளம் வந்து ரொம்ப நல்ல ஆப்டான சைட் டிஷ்ங்க. இந்த குழம்பு வச்சு அப்பளம் வச்சாலே போதும், நமக்கு காயெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் நறுக்கியாச்சு, பூண்டு நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம சமையல் பண்ண போவோமா கிச்சனுக்கு? வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தானே வெட்டணும், பூண்டு தானே வெட்டணும்லாம் இல்லை. கையை நல்லா கழுவிக்கலாம். கழுவிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம், கடாயை வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம சமைக்கும்போது பாத்திரம் வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருப்போம். இருந்தாலும் சமைக்கும்போது ஒரு அலசிட்டு நீங்கள் சமைக்கிறது தான் நல்லது எப்போவுமே. இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது காஞ்சிருச்சு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வந்து இதுக்கு வெந்தயம் சேர்க்க போகிறோம். ரொம்ப வெந்தயம்லாம் வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வெந்தயம் பார்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு ரெண்டுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கும் போதே இந்த பூண்டோட வாசனை நல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு பூண்டு வாசனை இன்னும் நிறைய வேணும்னா ஒரு 4-5 பூண்டை தனியாக எடுத்து வச்சு கூட தட்டிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ரொம்பலாம் போட வேண்டாம். தேவைன்னா போடலாம், போடாமலும் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் தக்காளியை வந்து நல்லா சின்னதாக நறுக்கிக்கிட்டேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு தக்காளி போட போகிறேன். ஒரு சின்ன தக்காளி நறுக்கி அதை இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சுன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு குழம்பு மீதி இருந்துச்சுன்னா நைட்டு நம்ம தோசை இட்லி கூட செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நான் ஏன்னா 4 பேருக்கு 2 நேரத்துக்கு செய்கிறேன் நான், அதனால் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெறும் மிளகாய்த்தூள் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனும் தனியாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனும் சேர்த்து செஞ்சுக்கலாம். வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறவங்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதை
ஸ்ட்ரெயினர் இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கோங்க. வந்து புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு பார்த்தீங்களா நல்லா திக்காக இருக்குது. இப்போது நம்மளுக்கு காரம் உப்பெல்லாம் பத்தலைன்னா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இப்போது பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா குழம்பு இன்னும் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இது வந்து கெட்டு போகிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு கூட நல்லா இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வைக்காமலே 2 நாள் வெளியே வச்சு சூடு பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது வந்து உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சா இன்னும் நல்லா திக்காயிடும். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிளகாய்த்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா பூண்டு வாசனையும் வெங்காயம் வாசனையோட செம்ம சூப்பராக இருக்குது. எப்போ சாப்பிட்லாம் போல் இருக்குங்க. இதில் இன்னும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குங்க. சூப்பர். பாருங்க, குழம்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக திக்காக வந்துருச்சா. செம்ம வாசனையாக இருக்குங்க. நான் சாப்பிட போகிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப நிறைய ஊற்றி சாப்பிட்ணும்லாம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஐயோ, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. எனக்கு உங்களுக்கும் தான். வாங்க சாப்பிட்டு பாருங்க. பா, செம்மையா இருக்குங்க, அருமையா இருக்கு. 4 பொருள்லாம் சொன்னீங்க. அது ஆமாம், இன்னும் கொஞ்சம் கொடுங்க. செம்ம இவர் செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமில் உங்களுக்கு இது வந்து ரொம்ப நிறைய செலவும் ஆகாது. இருக்கிறத வச்சு ரொம்ப சூப்பராக நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.